உலகில் கல்லூரிகள் ஏஐசிடி அங்கீகாரம், யுஜிசி அங்கீகாரம் போன்றவற்றை பெற பரிசோதனைக்கு தயாராகும். அந்த நிறுவனம் உயர்கல்வியை கொடுக்க அந்தஸ்து கொண்ட நிறுவனம் என்று NBA மற்றும் NAC அங்கீகாரத்தை நாடுவது வழக்கம். NIRF தரவரிசை பட்டியலில் முதல் 10 இடங்களில் வர வேண்டும் என்று கவனமாக உழைப்பார்கள். ஆனால் படிநிலை அல்லது அங்கீகாரம் என்பது என்னென்ன திட்டங்களை செயல்படுத்தி உள்ளார்கள் என்பதை வைத்தல்ல, அதனால் வந்த விளைவிற்கேற்பதான் கிடைக்கும். நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்காக உழைக்கிறோம். நாம் யாருடைய அங்கீகாரத்தை பெற வேண்டும்? நாம் உத்தமமாக தேவனுக்கு முன் நின்று வெட்கப்படாமல் அவருடைய அங்கீகாரத்தை பெற ஆயத்தமாக வேண்டும் என்று 2 தீமோத்தேயு 2:15 பார்க்கிறோம். நமக்கு பல அங்கீகாரங்கள் தேவையில்லை, ஒரே அங்கீகாரம்தான். அது எத்தனை மேடைகளில் பிரசங்கித்தோம், எவ்வளவு கூட்டம் வந்தது, எத்தனை சதுர அடி கட்டடம் கட்டியிருக்கிறோம், எத்தனை விலை உயர்ந்த வாகனங்களை வைத்திருக்கிறோம், வருடத்திற்கு எத்தனை வெளிநாட்டு ஊழிய ஓப்பனிங் பெற்றிருக்கிறோம், எத்தனை ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்திருக்கிறோம், எத்தனை கைப்பிரதி அச்சிட்டிருக்கிறோம், யூடியூபில் எத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ் வைத்திருக்கிறோம், எவ்வளவு வியூஸ் இருக்கிறது என்பதை எல்லாம் வைத்தல்ல, எத்தனை ஆத்துமாக்களை பரலோகத்திற்கு கொண்டு செல்கிறோம் என்பதை வைத்துதான் நமது அங்கீகாரம் தேவனிடம் கிடைக்கிறது. அதற்கு முன் உங்கள் நாமத்தினால் பிசாசுகளை துரத்தினேன், நோய்களை குணமாக்கினேன், அற்புதங்கள் செய்தேன், எப்போதும் தேவனே தேவனே என்று கூப்பிட்டேன். ஆனால் இறுதியில் நான் உங்களை அறியேன் என்று இயேசு சொன்ன கூட்டத்தில் காணப்படுவேனா என்பதை ஆராய வேண்டும். ஓவர் கான்பிடன்ஸ் இல்லாமல் அடிக்கடி சுய பரிசோதனை செய்வது முக்கியம். ஒரு உடலில் ஒவ்வொரு உறுப்பும் தனித்தனி பணி செய்கிறது. கண் இருதயமாக முயற்சிக்காது, கை வாய் போல பேச முயற்சிக்காது. அதுபோலவே நமக்கான அழைப்பையும் கிருபை வரங்களையும் உணர்ந்து செயல்பட வேண்டும். யாரோ ஒருவருடைய பாதையில் அவர்கள் காலவரிசையில் ஓட வேண்டாம், மற்றவர்களை பின்பற்ற முயற்சிக்க வேண்டாம். தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வரங்களை உணருங்கள், புதைத்து வைக்காமல் பயன்படுத்துங்கள், அதை வளர்த்து கொள்ளுங்கள். இப்போது தாவீதை பாருங்கள். அவன் ராஜாவாக ஆசைப்படவில்லை, அவனுக்கு தேவன் கொடுத்த தாலந்துகளை விசுவாசமாக பயன்படுத்தினான். அவனுக்கு கொடுக்கப்பட்ட 5 விசேஷ காரியங்கள்: தேவனின் அபிஷேகம், சுரமண்டலம் வாசிக்கக்கூடிய திறமை, தேவனை எப்போதும் பாடி துதிக்கும் இருதயம், ஒரு கவனையும் கல்லையும் வைத்து துல்லியமாக தாக்கும் திறன், தேவனின் வல்லமையை பற்றிய அறிவு மற்றும் அவரிடத்தில் உள்ள ஆழ்ந்த நம்பிக்கை சார்ந்த ஒரு பயமற்ற அணுகுமுறை. இவற்றை மட்டும் வைத்துதான் தேவன் அவனை ராஜாவாக மாற்றினார். முதலாவது, தாவீதின் பாடும் திறன், சுரமண்டலம் வாசிக்கும் திறன், அவனுடைய அபிஷேகத்தோடு வந்த பொல்லாத ஆவிகளை மடங்கடிக்கும் தேவ பிரசன்னம் என்பதை வைத்து அரண்மனைக்குள் கொண்டு வந்து சவுலின் அரண்மனையில் அறிமுகமாக்கினார். அவன் மூலம் கோலியாத்தை வெல்ல வைத்து தேசங்களுக்கே அறிமுகமாக்கினார். தாவீது கோலியாத்தை எதிர்க்க துணிந்த போது சவுல் தன்னுடைய ஈட்டி, வாள், கேடகம் போன்ற யுத்த தளவாடங்களை அளித்தான். ஆனால் தாவீது அவைகளை நிராகரித்து தேவன் தன்னை பழக்குவித்த கல்லையும் கவனையும் வைத்துதான் போரிட்டான். எனவே பிரியமானவர்களே, நமக்கு தேவன் நியமித்த ஓட்டத்தை நம்முடைய ஓடு பாதையில் நம் கால கடிகாரத்தின்படி நமக்கான தாளந்துகளுடன் ஓடுவோம். ஒரு பெரிய செல்வந்தன் வீட்டில் தங்கமும் வெள்ளியும் மரமும் மண்ணுமான பாத்திரங்கள் இருக்கும். முக்கியமானவை எஜமானால் சிறப்பான பயன்பாட்டிற்காக தனியாக வைக்கப்படும். நீங்கள் எப்படிப்பட்ட பாத்திரமாக இருக்க விரும்புகிறீர்கள்? கனமான பாத்திரமாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால் இந்த உலகத்தின் மாசுகளிலிருந்து உங்களை வேறுபடுத்துங்கள். உங்களை அழைத்த பரிசுத்த தேவனை போல நீங்களும் பரிசுத்தமாக இருங்கள். அவர் பணியை உங்கள் விருப்பப்படி செய்யாமல் அவர் விருப்பப்படி செய்யுங்கள். மனிதனின் அங்கீகாரத்தை நாடாமல் அழைத்தவரின் அங்கீகாரத்தை மட்டும் நாடுங்கள். நீங்கள் ஒரு போதகனாக இருந்தால் உங்கள் மனதில் தோன்றும் வேடிக்கை பேச்சுகளையும் சொந்த போதனைகளையும் தவிர்த்து தேவ வார்த்தைகளை மட்டும் பக்தியோடு பக்தி விருத்தி உண்டாக்கும் விதத்தில் போதியுங்கள். தேவனின் அங்கீகாரத்தை பெற தயாராகுங்கள். ஆமென்.